Hi friends, welcome back to our another episode. நான் உங்கள் சந்தோஷ். What is the definition of love? நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இது என்னதான் நம்ம லவ்க்கு இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்தாலுமே லவ்வோட மீனிங் லவ் மட்டும்தான். பட் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் டிஃபரன்ஷியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த சந்தோஷம் வந்திருக்கேன். போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. வீடியோக்குள்ள போகலாம். அவளுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நேர்லயே வந்து முகத்தில் காரி துப்பலாம், சண்டை போடலாம். கதவுக்கு பின்னாடி ஏன் முழிஞ்சுக்கிறான்னு எனக்கு புரியல. இப்போ நானும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல. கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதா இல்லை அழுதுகிட்டு ஓடி போயிடுறதா? இந்த கதவு குறுக்க இருக்கிறதுனாலே நான் அவகிட்ட சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ் அந்த முட்டாள் கிட்ட சொல்லுங்க. நான் அவளை ரொம்ப வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு அழகான வீடியோ இல்லை? 80s உள்ள என்னடா பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80s ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஊடல். அந்த பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தராரு பார்த்தீங்களா, அவள் வந்து என்னை அடிக்கட்டும், அவள் வந்து என்ன வேணால் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரியாதையை வந்து நம்ம 80s உள்ள பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கே என்னை விட்டு அவள் போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயத்தையும் இந்த 80s உள்ள பார்க்கலாம். இந்த வானவராய வாழ்நாள் கூட வைத்தீஸ்வரர்களை பேரை தவிர வேறு எந்த பேரையும் உச்சரிக்க மாட்டார். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மா ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் உங்கள் அப்பா வந்து லவ் பண்ணோம், வீட்டில் யாருமே ஒத்துக்கல, ஆனால் கல்யாணம் பண்ணால் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே வீட்டெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணி உன்னை வளர்த்து இந்தளவு ஒரு பெரிய ஆளாக ஆக்கியிருக்காங்க. இதுதான்டா லவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. அது கேட்கும்போது லவ் பண்ணால் இவனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்னித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 80s லவ்வில் நம்ம பார்க்கலாம். பொண்ணை லவ் பண்ண ஒரு வருஷம், அவன் என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. என்னால் அவளை விட முடியல. அவன் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் இங்கே உட்காந்துட்டு போக மாட்டான். யூ வெரி பியூட்டிஃபுல் நந்தினி. இந்த வீடியோவும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு 90s ஆடாகும். 80s கிட்ஸ் லவ்வில் என்னதான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கான ஒரு தைரியம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் 90s கிட்ஸுக்கு அந்த தைரியம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லணும். கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ரிலீஜன் ப்ராப்ளமாக இருக்கும், வீட்டில் வந்து அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்ற ஒரு வேலிடான ரீசனாக தான் இருக்கும். என்ன தான் 90s கிட்ஸில் இந்த ரீசன்ஸ்லாம் காட்டி பிரேக்கப் நிறைய ஆகிருந்தாலுமே அவங்க பிரிஞ்சு போன அந்த இம்பேக்ட் வந்து அவங்களோட லைஃப் லாங் ஃபுல்லாகவே அவங்க கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நானும் சில பேரோட லவ் ஸ்டோரி வந்து கேட்டிருக்கேன், அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. சில பேர் கல்யாணமே பண்ணாமல் கூட இருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 90s கிட்ஸ் லவ்லேயும் அந்த ஒரு உண்மைத்தன்மை கண்ணியத்தன்மை வந்து நம்ம இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன்லாம் இருக்குது, நம்மளை இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ரீசன்லாம் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுவாங்க. அந்த ஜென்ரேஷன் தான் எடுத்து பார்க்க போகிறோம். I love you da, but as a friend. பரவாயில்ல நிக்கி, நீ யாரை வேணாலும் பண்ணு, ஆனால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். சாரிடா, என்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இதுக்கப்புறம் என் கூட பேசாமல் இருந்துடாதடா. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்டாமா, ப்ளீஸ். I'll try. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு லவ் பண்ணாமல் இருக்கிறது கஷ்டம்தான். அவன் நல்லா பார்த்துப்பால. If he breaks your heart, I will break his face. நான் சொன்ன அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் தான்.
இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ் லவ் ஸ்டோரியில் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க பிரேக்கப் பண்ணும்போதெல்லாம் ஒரு ரீசன்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஒரே டைமில் யார்கிட்டயே பேசுகிறாங்க, கேட்டால் ஃப்ரெண்டுக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் என்னையும் சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சந்தேகம்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே பேசிகிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெரி ஒர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நானும் இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கேன். ரொம்ப படுமோசமாக இருக்கேன். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் உண்மையாக லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு 80% பீப்புள் இப்படி தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னா உன்னோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தான் தெரியும், அந்த பையனோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். நீங்கள் போய் 3ஆவதாக ஒருத்தங்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? அவனுக்கு யாரை பற்றி ஒன்றும் தெரியாது. பிளைண்டாக வந்து இவன் வந்து ஒரு மாதிரியான வில்லன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவோம். அந்த டைமில் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணால் நீங்களும் ஓடிடுறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ லவ்ன்றது ஒரு அழகான விஷயந்தான், அதை கரெக்டாக பண்ணுங்கள். பட் லவ்ன்ற பேரில் ஒருத்தரை ஏமாற்றி எமோஷனலாக டேமேஜ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருங்க. ஃபெமினிசம்ன்றது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது என்னன்னே புரியாமல் சில பெண்கள் பல பசங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. பசங்களையும் நான் சும்மா சொல்ல, நிறைய பெண்களோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்காகலாம் 180 பிக்சல் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.